தானியேல் என்று ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இருந்தான் பாருங்க. வேதம் சொல்லுகிறது அவனுடைய வாழ்க்கையில தரியுன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜ்யபார காலம், அந்த ராஜா ஒரு ராஜ்யத்தை ஆளுகை செய்யறாரு. அந்த ராஜ்யபார காலமே ஆனாலும் அப்புறம் ராஜாவே காலியாயிடுறாரு. அதுக்கப்புறம் கோரேஸ் அப்படின்னு ராஜா வராரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஏறக்குறைய 5-6 ராஜாக்கள் மாறி போயிட்டாங்க. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும், எத்தனை அதிகாரங்கள் வந்தாலும் மாறி போகுது, அழிஞ்சு போகுது, முடிஞ்சு போகுது. ஆனால் தானியேலின் காரியமோ ஜெயமாய் இருக்கிறது. இவன் மட்டும் காக்கப்படுறான், இவன் மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறான், இவன் மட்டும் வெற்றி காண்றான். சிங்கத்தின் கூண்டுல போட்டா கூட இவன் அழிக்க முடியல. சிறை கைதியா போனாலும் அங்கேயும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கான். ஏன்னா இவனுடைய அக்கௌண்ட் அவன் கரெக்டா ப்ராப்பரா மெயின்டைன் பண்றான். அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கு. அவன் சொல்லுகிறான் பாருங்கள், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வேகமா வாசிங்க. 6:22. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏன் என்றால், அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை என்றான். தானியேல் சொல்லுகிறான், தானியேலை எப்படி உன்னை யாராலும் அழிக்க முடியல, சிங்கத்தால உன் லைஃபை சேதப்படுத்த முடியல. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் ராஜாக்கள் போனாலும், தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுகிறது, தானியேலின் காரியம், அவனுடைய நல்வாழ்வு ஜெயமாயிருந்தது. எப்படி சாத்தியமானது? அவன் அப்படியே சொல்றான் பாருங்க, எதுவுமே என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் எனக்கான ஆசீர்வாதமான தூதனை, ஆசீர்வாதமான பாதுகாப்பை அனுப்பிக்கிட்டே இருந்து தீமை தன் வாயை மூடும்படி செய்து தீமை என்னை மேற்கொள்ளாதபடி காப்பாத்துறாரு. ஏன்னா நான் அவருக்கு முன்பதாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஆண்டவர் பார்க்கும் பொழுது அவருடைய வார்த்தையின்படி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆண்டவர் சொல்ற காரியத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பதற்கு அவர் வார்த்தையின்படி அவன் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஒரு அப்பா இருக்காரு பாருங்க, ஈசாக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறாரு, ஈசாக்குன்னு ஒரு அப்பா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வாதம் பண்ண விரும்புறார். அவர் என்ன பண்ணிருக்கலாம், பா நீ வா, ஏசா நீ வா, இல்ல யாக்கோபு நீ வா, நான் உன்னை பிளஸ் பண்றேன் அப்படி சொல்லல. நான் பிளஸ் பண்ண போறேன். அந்த பிளஸிங்ஸ் சும்மா இல்ல, என் மனதிலிருந்து, என் உயிரிலிருந்து அது ஜீவனாய் உன் வாழ்வில் வெளிப்பட வேண்டும்னு சொன்னா, எனக்கு பிரியமானதை நீ செய்வா, எனக்கு பிரியமானபடி நீ சமைத்து கொண்டு வா, நான் ஆசைப்படுறத நீ நிறைவேற்றினா நான் சொல்ற ஆசீர்வாதம் எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது. உன் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகுது, உன் பேலன்ஸ் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கப்படுது. என் பிளஸிங்ஸ் அப்படியே உன்னுடைய அக்கௌண்ட்ல சேர ஆரம்பிச்சிடும். தலைமுறைக்கு ஆசீர்வாதம் மேல இருக்கும், என் ஆசீர்வாதம் மேல இருக்கும். 3 வேளை வயசானவருங்க, கண்ணு கூட தெரியலையா அவருக்கு, என்ன பெருசா சாப்பிட்டுருக்க போறாரு. நம்மளாம் சாப்பிட்ற மாதிரி என்ன பெரிய 24 ஐட்டம், 34 ஐட்டம், 44 ஐட்டமா சாப்பிட்டுருப்பாரு. கண்ணு கூட தெரியாத மனுஷன். ஆமா, ஏதோ ஒரு கூழோ கஞ்சியோ இல்ல மட்டன் குழம்போ ஏதோ வச்சா ஒரு என்ன வேட்டையாடியெல்லாம் கொண்டு வந்திருக்க, ஆடெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சின்னதா அந்த சின்ன அவன் செஞ்ச கிரியை சின்னதுதான், ஆனால் பெற்ற ஆசீர்வாதம் ஏராளமானது. தேவன் நமக்கு சொல்ற விஷயம் ரொம்ப சின்ன விஷயம் தாங்க. ஆனா அதை செய்யறதுக்கு போக்காலே அழுதுகிட்டு இருப்போம். அதை செய்யாததுனால பாருங்க, பெரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய லைஃபை விட்டு கடந்து போய் விடுகிறது. அப்ப இன்னைக்கு நாம் உணர்வடைய வேணும், கர்த்தர் இந்த பிப்ரவரி மாதத்துல என்ன ஆசீர்வதிப்பாரா? சந்தேகம் எல்லாம் ஆசீர்வதிப்பார். உன் அக்கௌண்ட்ல நிற்கும் பிளஸிங்ஸ் அப்படியே உள்ள வரணும்னா நீ கொஞ்சம் ஓபன் பண்ணி விடணும். நான் என்ன செய்ய போறேன்? செக் பண்ணிக்க போறேன். என்ன செக் பண்ணிக்க போறேன்? ஒவ்வொரு நாளும் என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துற என் ஜீவன் எப்படி இருக்கு, கர்த்தரை நான் எந்த அளவுக்கு நான் கனப்படுத்துறேன் எப்படி இருக்குன்னு நீங்க அதை வார்த்தையின்படி வாழ நீங்க பழகி கொள்ளுங்கள். பார்க்கிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்வில் தங்கும், ஆசீர்வாதங்கள் உங்க மேல நிற்கும், அது உங்களை விட்டு விலகவே விலகாது. பாருங்க,
உங்க மேல தங்கி இருக்கும் பாருங்க. யாராலையும் அந்த பிளெஸிங்ஸை திருப்பவே முடியாது. யாராலையும் அந்த பிளெஸிங்ஸ் என்ன பண்ண முடியாது, எடுக்கவே முடியாது. உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சுன்னா நான் சொல்றேன், எவனாலையும் எடுக்க முடியாது. இல்ல இப்போ நிறைய போர்ஜரியில நடக்குது, எடுக்கிறேன், அது 1000 அக்கௌண்ட்ல நடக்கும், உங்க அக்கௌண்ட்ல நடக்காது. ஏன்னா போடுறவர் அவரு. பாலாக்குன்னு ஒரு ராஜா இருக்கான் பாருங்க. அவன் ஒரு ஆளை கண்டுபிடிக்கிறான். யாருன்னா பேரு பிழையாம். வேதம் சொல்லுகிறது, அவன் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், அவன் யாரை சபிக்கிறானோ அவங்க நாசமா போயிடுவாங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மாய வித்தைக்காரன் பாருங்க. அவனை கூப்பிட்டு இஸ்ரவேல் மக்களை என்ன பண்ண வைக்கிறான் பாலாக் ராஜா, சபி 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 சபின்னு சபிக்க வைக்கிறான். என்ன தெரியுமாச்சு, சபிக்கவே முடியல அவங்கள. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவங்க மேல இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை அவர்கள் நிறைவேற்றினார்கள். ஆனா நல்லா கவனிக்கணும். அதற்கு பிறகு என்னாகமத்தின் புஸ்தகம் சொல்லுகிறது, பிரமாணங்களை விட்டு விலகினவர்கள் மேல் அந்த சாபங்கள் பலித்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம நடைமுறைப்படுத்துகிற விஷயத்துல நம்முடைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா, நான் சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இந்த பிப்ரவரி மாதம் உங்க லைஃப்ல அது சம்பூர்ணமா வர்ஷிக்கப்படுங்க. ஆண்டவர் வர்ஷிக்க பண்ணுவார், சம்பூர்ணமடைய செய்வார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்துல பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 13ல இருந்து வேகமா வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள். எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். தீர்க்கதரிசி சொல்றாரு, பஞ்ச தேசம், யார் வீட்லயும் சாப்பாடு இல்லை, இருந்த சாகாரமும் தீந்து போச்சு, அவன் ஊரை விட்டு வேற ஊரு போயிட்டு இருக்கான், இந்த ஊர்ல இருக்கிறவன் செத்து போயிட்டு இருக்கான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அந்த ஒரு 7 விதவை பாருங்க, அவளை பார்த்து எலிசா சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி எலியா சொல்றாரு பாருங்க, அவளை பார்த்து பயப்படாத, நீ என்ன பண்ணு, பயப்படாத. 13-14 போடுங்க. கர்த்தர் தேசத்துல இன்னும் மழை வரல, ஆனா அது வரைக்கும் உன் பானையில் என்ன ஆகாதுமா, போகாது, உன் கலசத்துல என்ன குறைந்து போகாது. கர்த்தர் சொல்றாரு, உன் வருமானம் குறையாது, உன் ஐஸ்வர்யம் குறையாது, வீண் விரய செலவுகள் வராது, உன் ஐஸ்வர்யம் அது பெருகும், அது பழுகும், அது நிரம்பி வழியும். மழை வருதோ மழை வரலையோ, பஞ்சமோ பஞ்சம் இல்லையோ, உன் வீடு ஆசீர்வதிக்கப்படும். இப்ப என்னாச்சு, எலிசா சொன்ன உடனே பிளஸிங்ஸ் அப்படியே அந்த அம்மா வீட்டு மேல நிக்குது. அப்படியே இப்போ சொல்றாரு, அதை ஆக்டிவேட் பண்ணு. அதை ஆக்டிவேட் பண்ணணும்னா என்ன தெரியுமா செய்யணும், முதல்ல எனக்கு எடுத்துட்டு வை. இது என்ன போங்கா இருக்குது, நம்ம சொல்லுது வேற கிடையாது, இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம், ஆமா, அது மிஞ்சி போன 2-3 தான் வரும். வந்தா நான் ஒன்று சாப்பிட்டு பிள்ளைக்கு 2 கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம், ஷாவ போறோம். ஷாவும் போதாச்சும் ஒரு பிரெட்டை கொஞ்சம் ஃபுல்லா சாப்பிட விடுங்கயான்னு பார்த்தா அங்க நிக்கிறாரு, முதல்ல எனக்கு கொடுன்றாரு. இந்த மாதிரி நான் பண்ணிருக்கலாம், சாவறதுன்னு தீர்மானிச்சாச்சு, ஆமா, பாவமாவது பழியாவது, கிளம்பியான்னு சொல்லியிருக்கலாம். நம்மளா இருந்தா சொல்லியிருப்போம். அவ்வளவு சீக்கிரம் வராது பாருங்க கொடுக்கறதுக்கு மனசு. ஆனா இந்த அம்மா பாருங்க புரிஞ்சுக்கிச்சு, மாவு நிரம்பி வழியறதுக்கு முன்னாடியே, எண்ணெய் நிரம்பி வழியறதுக்கு முன்னாடியே, ஆசீர்வாதம் அக்கவுண்ட்ல வரதுக்கு முன்னாடியே இருக்கிறது தமா துண்டு தான், அதையும் மொத்தமா கொடுக்கிறா பாருங்க. ஃபுல்லா வாஸ்து பாருங்க, தெரியும், பஞ்சம் முடிகிற வரைக்கும். இவன் மட்டும் அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம்.
அவள் போய் எலியாவின் சொற்படியே கீழ்ப்படிந்தாள் செய்தால் அவளும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். எப்படி வருது பாருங்க, இவ கீழ்ப்படிஞ்சதுனால அவளுடைய பிள்ளைகள், இவள் கீழ்ப்படிஞ்சதுனால இவளும் பிள்ளைகள் மட்டும் இல்ல, எல்லா சொந்தக்காரங்களும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருக்க ஆசைப்படுறீங்களா? உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? உங்க கூட பிறந்தவங்க, சொந்தங்க, பந்தங்கள் நல்லா இருக்க விரும்புறீங்களா? அப்ப முதல்ல கீழ்ப்படிஞ்சிருங்க. கர்த்தர் சொல்லிட்டாருன்னா செய்யலாமா, வானாமா, பண்ணலாமா? கர்த்தர் ஜெபம் பண்ண சொன்னாருன்னா பண்ணிருங்க, அவ்வளவுதான். எங்க இல்லைங்க, அவர் உங்களுக்குள்ளவே இருக்காருங்க. இங்க இருந்து பேசுவார், தெளிவா பேசுவார். நான் உன்னோட பேச விரும்புறேன், வார்த்தையை தியானின்வார். சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன பண்றேன்? இப்பதான் போயிட்டு சேவ் மிஷின் ஷேவ் பண்றதுக்கு இப்பதான் பாத்ரூம் போவேன். அங்கே ஒரு கில்ட்டி வரும் பாருங்களேன். கர்த்தர் சொல்வார், நீ கர்த்தருக்கு நீ கொடுக்கவே இல்லையே. ஆமா, என்ன பண்ண போறேன்? உடனே ஒபே பண்ண போறேன். கர்த்தர் சொன்னாரா, நான் அப்படியே செய்ய போறேன். செய்யறான் பாருங்க. இவன் மட்டுமல்ல, இவன் குடும்பம், வீட்டார், பிள்ளைகள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். இவன் என்னவானான்? ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவானாய் மாறிட்டான். அக்கௌண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, பிளஸிங்ஸ் வந்துருச்சு பாருங்க. கடைசி வரைக்கும் இந்த குடும்பம், நான் சொல்றேன், பஞ்சத்தில் அழிக்கப்படவே இல்லை. நான் சொல்றேன், உங்க பக்கத்துல 1000 பேர் விழலாம், உன் வலது பக்கத்துல 10,000 பேர் காலி ஆகலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா, நான் சொல்றேன் தெய்வ பிள்ளையே, உன் வாழ்க்கை ஒரு நாளும் சேதப்படுத்தப்படாது, பாதிக்கப்பட முடியாது. கர்த்தர் தான் கேட்க, பிரையாரிட்டி எனக்கு கொடு. ஜீவனை கொடுத்த நீங்க, ஜீவனை கொடுத்த ஆண்டவர் பிரையாரிட்டியை கேட்கிறாரு. உன் நேரத்துல, கீழ்ப்படிதல்ல, உன் சம்பாத்தியத்துல எனக்கு பிரதானத்துவம் இருக்கா? அதுதான் தேவன் விரும்புறாரு பாருங்க, எதிர்பார்க்கிறாரு பாருங்க.